ஜூலை 27, 2025 திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் கேடிசி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் கவின் செல்வகணேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு இளைஞரால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. மதியம் ஒரு 2:30 மணி அளவில். இந்த வழக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே உலுக்கிய வழக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கவின் பொருளாதாரம் ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் அவர் பார்க்கக்கூடிய வேலை ரீதியாகவும் உயர்ந்துதான் இருந்தார். ஆனாலுமே இந்த ஜாதி காரணத்தினால அவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம். 2 வீடியோக்கான லிங்க்ஸுமே ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நாம் இந்த வழக்கோட சிபிசிஐடி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சில தகவல்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையுமே ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். டிகோ நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. இந்த கொலை செய்த சுர்ஜித் யாருன்னு பார்த்தோம்னா கவின் காதலிக்கிற பெண் சுபாஷினியோட தம்பி. ஏற்கனவே சுபாஷினி வீட்டு சைடுல இருந்து இந்த கவின் சுபாஷினியோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காங்க. அந்த நிலையில தான் இந்த கொலையானது நடந்திருக்கு. கொலை நடந்த ஒரு 1/2 மணி நேரத்தில் சுர்ஜித் காவல் நிலையத்தில் சரணடைந்தாருன்னு நம்ம பார்த்துருப்போம். பின் பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் சுர்ஜித்தோட தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டாரு. இதையடுத்து சுர்ஜித்தோட தாயார் கிருஷ்ணகுமாரிய விசாரணை மட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் கைது செய்யப்படல அப்படிங்கிறது நாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். கவினோட உடலை வாங்க மறுத்த அவங்க உறவினர்களும் தாய் தந்தைகளையும் எல்லோரையுமே பேச்சுவார்த்தை நடத்தி நம்பிக்கை கொடுத்து அந்த உடலானது வாங்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல முறையில் அடக்கமும் செய்யப்பட்டது. இந்த உடலை வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுச்சு. இந்த வழக்கானது ஏன் சிபிசிஐடிக்கு மாறுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவினோட வீட்டார் சைடில் இங்கே இருக்கிற போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த வழக்கை உடனே சிபிசிஐடிக்கு மாற்றணும், அப்போ தான் நாங்கள் உடலை வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே இருந்துச்சு. கவினோட உடலை வாங்குறதுக்கு முன்னாடி சிபிசிஐடி இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. 3 நபர்களை கைது செஞ்சுருக்காங்க. சுர்ஜித், அவனோட தந்தை சரவணன், சுஜித்தோட தாய் கிருஷ்ணகுமாரியின் அக்கா மகன் ஜெயபால் ஆகிய 3 பேருமே கைது செய்யப்படுறாங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா 19 எவிடன்ஸ் இப்போ கோர்ட்ல சிபிசிஐடியால சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சுர்ஜித்துக்கு 2 சக்கர வாகனமானது வாங்கி கொடுத்ததே சுஜித்தோட தந்தை சரவணனும் தாயார் கிருஷ்ணகுமாரியும் தான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தகவல்களாக வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலி பதிவெண்களை வச்சு தான் இந்த வாகனமானது ஓடி இருக்கிறதுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இரத்தக்கரை படிந்த சுர்ஜித்தோட சட்டையை எரிக்கிறதுக்கு உறவினரோட குவாரியை யூஸ் பண்ணியிருக்கிறதாவும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த இடத்தை திட்டமிட்டு கொடுத்ததே இந்த சரவணன் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. சுர்ஜித்தோட தாயும் தந்தையும் ஒரு எஸ்ஐ, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஐ கேடட்டில் இருக்கிற ஆளுங்க. ஆனால் இவர்களே இதை திட்டமிட்டு செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவமாக தான் இருந்துச்சு. இப்போ அது கன்ஃபார்மும் ஆயிருக்குங்க. நிறைய இடத்துல எஸ்ஐ சரவணனோட ஈடுபாடு இருக்கிறதா சிபிசிஐடி மூலயமா நமக்கு தெரிய வருது. நாம் இந்த வழக்கானது பதியப்பட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பார்த்தோம். சுபாஷினி, அதாவது கவினோட காதலி சுபாஷினி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் என் தந்தையிடம் சுர்ஜித் மே மாதமே சொல்லிட்டான், இது மாதிரி நாங்கள் காதலிக்கிற விஷயம் எங்கள் வீட்டுக்கு பிடிக்கல, ஆனால் என் தந்தைக்கு கேட்கும்போது நான் இல்லைன்னு தான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சந்தேகிக்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இவங்களுக்கு மே மாதத்துலேருந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மே மாதத்தில் இருந்தே இவங்க இந்த கொலைக்கு திட்டமிட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்துலையும் சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாமல் என்னோட தாய் தந்தையருக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுபாஷினி, நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ சுபாஷினியோட தாய் தந்தைக்கு இதில் ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்போ சுபாஷினி வீடியோ காலில் சொன்னது பொய் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த சுபாஷினியை யார் பின்னாடி இருந்து இயக்குனது அப்படிங்கிறது விசாரிக்கப்படணும்.
இந்த வழக்கை பற்றி பேசிகிட்டு இருக்க டைமில் சில யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சிக்கணும், அந்த பொண்ணோட இடத்த நம்ம புரிஞ்சிக்கணும், அங்கே என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாமல் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ஏன் இந்த சுபாஷினியே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு சுபாஷினிக்கு சப்போர்ட் பண்ண அந்த சப்போர்ட்டர்ஸ் யூடியூபர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த பெண்ணுக்கு தெரியாமல் இந்த கொலை நடந்திருக்காது அப்படிங்கிறது. அதுக்கு நிறைய விமர்சனங்களும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்பக்கூடிய வகையில் இருந்தாலும் சிலர் வந்து இந்த பெண்ணிற்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாமே பொய்யா போயிடுச்சு, நீங்களாம் எங்கே இப்போ இந்த பெண்ணே காதலித்தவனை பலி கொடுத்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு அம்பலம் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த பெண்ணுக்கு தெரியாமல் நடந்திருக்காது அப்படிங்கிறப்ப சிபிசிஐடி இவங்களையுமே விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களோட கோரிக்கையா இருக்கு, வேண்டுகோளா இருக்கு. மேலும் இவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்த சில விஷயங்களை நாம பார்க்கலாம். சுர்ஜித்தோட தந்தை பிணை ஜாமீன் கேட்கும்போது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள்லாம் வாதாடி இருக்காங்க. இன்னுமே சுர்ஜித்தோட தாயார் கிருஷ்ணகுமாரியை ஏன் கைது செய்யப்படல, விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல அப்படின்னு கேட்கும்போது யாருமே சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல. இன்ன வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட தாயாரை கைது செய்யவே இல்லை. சிபிசிஐடிக்கு மாறினா எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் இன்ன வரையும் கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்படாதது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வாதாடி கொண்டு இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு இந்த சந்தேகம் எழுந்திருக்கு. மேலும் இவர் உள்ளே இருக்கும்போதே வெளியே பல மிரட்டல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவரை ஜாமீனில் விட்டோம்னா கண்டிப்பாக வெளியே எல்லா சாட்சியங்களும் அழிக்கப்படும், சாட்சியங்களோட பாதுகாப்பு உறுதியாக இருக்காது அப்படிங்கிற வாதத்தை கேட்டு நீதிபதி இந்த பிணை ஜாமீன் எல்லாமே ரத்து செய்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. சுர்ஜித்தோட தாயார் கிருஷ்ணகுமாரியின் அக்கா மகன் ஜெயபால் அவருமே பிணை மனு போட்டிருக்கிறதா கூறியிருந்தாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பர் 2025 தான் ஹியரிங் வருதா சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவல்கள் வெளியே வரும். மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் அந்த விஷயம் என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறேன். கவினோட கொலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கொலை கிடையாது. ஒருவன் பொருளாதாரம், படிப்பு, வேலை போன்ற எல்லா விதத்துலையுமே மேலோங்கி இருக்கிறவர், ஆனால் சாதின்ற ஒரு பெயரால் கொல்லப்பட்டிருக்கார். நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வழக்கானது மிகவுமே முக்கியமான வழக்காக பார்க்கப்படுது. ஏன்னா எதிர்காலத்தில் வர சந்ததிகள் இந்த மாதிரியான வழக்குகளை கேள்விப்படும் போது அவங்களுக்குள்ள சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது. அதற்கு மாறா சாதியை பற்றின திணிப்புகள் தான் அதிகமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதியை வளர்க்கறதுக்குமே நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க, நம்ம பார்க்க முடியுது. அவர்கள் இந்த கொலையை எடுத்துக்காட்டா காட்டி நம்ம ஜாதி பற்றியா எவ்வளோ கெத்தா பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டா அமையக்கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு ரொம்பவுமே தீவிரமாக விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட கோரிக்கையாக இருக்குது. இது ஜாதி கெத்து இல்லை, இது ரொம்ப பெரிய வெத்து அப்படிங்கிறத இந்த வழக்கு நிரூபிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த சட்டமானது சரியான முறையில் அமல்படுத்தப்பட்டு சரியான முறையில் விசாரிக்கப்படலை அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் சுர்ஜித்தோட தாயார் கிருஷ்ணகுமாரி தலைமறைவாக இருக்கிறதாகவும் அவங்கள கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதாகவும் வழக்கறிஞர்கள்லாம் குற்றம் சாட்டிட்டு வராங்க. நீங்களே யோசிங்க, ஒரு குற்றவாளி, அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை பெரிய பெரிய கேஸ் எல்லாமே ஈஸியாக முடிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கிருஷ்ணகுமாரியை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது யாராலையுமே நம்ப முடியலைங்க. அப்போ போலீஸுமே இந்த மாதிரியான சட்டங்களை உபயோகிக்க தவறுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக எழுது. இதில் தாங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த சுபாஷினி தன்னோட தாய் தந்தைக்கு இதில் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னதே ஒரு பெரிய பொய். அந்த பொய்யை சொன்னதுக்கான காரணத்தினாலேயே சுபாஷினியை கண்டிப்பாக கைது செய்யணும். கைது செஞ்சு அவங்களே விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தால் தான் இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவரும் அப்படிங்கிறது தான் பல பேரோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஆக்சுவலாக சட்டப்படி இவங்களா கைது செய்யப்பட்டிருக்கணும், ஆனால் ஏன் இன்னும் கைது செய்யப்படலை அப்படிங்கிறது பல பேரோட சந்தேகம். இப்போ பல பேருக்கு ஒரு கேள்வி வரல, ஏன் இந்த பெண் இப்படி பேசினாங்க, அப்போ இவங்களுமே அதுக்கான பிளானில் இருந்தாங்களா அப்படின்னு. அது தெரியாதுங்க. கண்டிப்பாக அதுக்கான விசாரணை செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட வேண்டுகோளாக இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி நடந்த சாதிய கொலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் அந்த சாதி கட்டமைப்புலேருந்து வெளியே வந்திருந்தாங்க. அதனால இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த சாதியை எதிர்த்து அவங்களால பேச முடியுது. ஆனா சிலர் வந்து அந்த சாதி கட்டமைப்புக்குள்ளேயே இருந்துட்டாங்க, அவங்க வேற கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த சுபாஷினியுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதி கட்டமைப்புக்குள்ளேயே இருந்ததுனால அங்க இருக்கிற சில பேரால மிரட்டி எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது இப்போ ஊர்ஜிதமாகுது. கிட்டத்தட்ட நிறைய வழக்குகள்ல சாட்சி கூற வந்த போது கூட அந்த பெண்கள் மாற்று சாட்சி சொல்லி வெளியே போயிருக்கிறாங்க. இந்த சாதியால அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடந்திருக்குதுங்க. கடந்த 6-7 வருடமாக காதலிச்சுட்டு வந்த இந்த சுபாஷினி தன்னோட காதலன் இறந்ததை கூட ஒரு பெரிய பொருட்டா நினைக்காம தன்னோட அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த வீடியோ வெளிவிட்டதே ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குங்க. கொலை வழக்கு நடந்த உடனே சுர்ஜித் போய் சரண்டர் ஆயிட்டாரு. ஆனா இந்த எஸ்ஐ சரவணன் எப்ப கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். போராட்டங்கள் எப்போ வெடிச்சதோ அப்போதான் எஸ்ஐ சரவணன் கைது செய்யப்படுறாரு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் போராட்டம்னு ஒண்ணு நடந்தாதான் கைது செய்யப்படுவாங்களா, இல்ல போராட்டமே அப்படி நடக்கல அப்படின்னா இவங்களெல்லாம் வெளியே தான் விட்டு இருப்பாங்க. அப்போ சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பல வழக்குகள்ல நடந்திருக்குங்க. மேலும் அரிதிலும் அரிதான வழக்கு இது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை ரொம்பவுமே கிளியர் கட்டா விசாரிச்சு தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்புவோம். மேலும் இந்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமுமே கொஞ்சம் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் தான் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற வர யார் யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கவினோட பெற்றோர் மற்றும் வழக்கறிஞர்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் சட்டம். ஆனால் இது வரைக்கும் எந்தவித அப்டேட்டுமே இந்த அட்வொகேட்டுக்கும் வரல, கவினோட பெற்றோருக்குமே போகலை அப்படிங்கிறது ஒரு குற்றம் சாட்டுறாரு. சிபிசிஐடி சிறப்பாக விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே ஏன் இந்த அப்டேட்டை கொடுக்க அவங்க தவறுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. இந்த விஷயம் தான் எல்லோருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்துது. சுபாஷினி அந்த வீடியோவில் தன் தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டிய காரணம் என்ன, அதற்கு பின்னணியில யார் இருக்காங்க, அதுல இந்த சாதியை சார்ந்தவங்க யாராவது பின்னணியில இருந்து இயக்குறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களுமே விசாரிக்கப்படணும்ல. ஆனா இன்னுமே விசாரிக்கப்படவில்லை. ஏன்னா இன்னும் சுபாஷினி கைது செய்யப்படவில்லை. விசாரணை வளையத்துக்குள்ளுமே அவங்க வரல. சுபாஷினி கிட்ட இருந்து உண்மை வந்தாலே இந்த வழக்கானது ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இவங்க அப்பா அம்மாக்காக தன் காதல் இறந்ததை கூட பெரிய பொருட்டா நினைக்காம அதுக்கு ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் தான் உண்மையாக காதலிச்ச ஒரு பையன் இறந்துட்டான் அப்படிங்கிறப்ப அதற்கு காரணமான எல்லோரையுமே தண்டிக்கணும்னு நினைக்கிறது தானே ஒரு நல்ல காதலுக்கான அடையாளம். ஆனால் இவங்க ஏன் அதை செய்ய மறுத்துருக்காங்க, ஏன் செய்யலை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சந்தேகம் தான். அப்போது காதலா பெற்றோரா வரும்போது பெற்றோர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா அதை முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த நேரம் கவின் ஃபீல் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கலாம். இதே சுபாஷினியும் ஃபீல் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கலாம். அதை விட்டுட்டு மேலும் 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 இந்த கவினோட வீட்டாரை தொடர்பு கொண்டு நான் கட்டினா கவினை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கூறி கவினே ஒதுங்கி போனாலும் சுபாஷினி ஆனவங்க மறுபடியும் மீண்டும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னைக்கு அவரோட ஒரு படுகொலைக்கு காரணமா இருந்திருக்காங்க. இந்த வழக்கு நடந்தப்போ கவினோட தந்தை ஒரு விஷயம் கேட்டிருந்தாருங்க. அவனோட பொண்ணும் தானே சேர்ந்து காதலிச்சா, ஏன் அப்ப அவன் பொண்ணை வெட்ட வேண்டியதானே, அவ பொண்ணை சேர்த்து கொண்டிருந்தா நான் ஒத்துருப்பேன், 2 பேரையுமே கொலை செய்துட்டாங்க அப்படின்னு. ஆனா ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுங்க. இதுதான் எல்லாரோட கேள்வியா இருக்கு. தவறு செய்தது அந்த கவின் மட்டும் கிடையாது, சுபாஷினியுமே 6-7 வருடங்கள் காதலிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சுர்ஜித்துக்கும் தெரியும், அவங்க வீட்டாருக்கும் தெரியும். அப்போ ஏன் தண்டனை கவினுக்கு மட்டும் அப்படிங்கிறது எல்லோரோட ஆதங்கமாகவுமே இருந்துச்சுங்க. ஒரு ஜாதியில உன் பொண்ணை வேற்று ஜாதிகாரன் காதலிச்சான் அப்படின்னா அவனை வெட்டு கொலை பண்ணு அப்படின்னு எந்த ஜாதியில சொல்லி கொடுக்குறாங்க? அப்படி சொல்லி கொடுக்குற ஜாதி இருக்கு அப்படின்னா அவர்களும் கைது செய்யப்படணும். இந்த வழக்கு காரணமாக வச்சு அவர்களும் கைது செய்யப்படணும். இப்படியான ஒரு விஷயம் மனித சமத்துவத்துக்கு எதிரானதுங்க. எந்த ஜாதிக்காரர்கள் அடுத்த ஜாதியிலிருந்து பெண்ணையோ பிள்ளையோ எடுக்கக்கூடாது இப்படி கொலை செய்கிற அளவுக்கு போகிறாங்களோ அவங்க அவங்களோட ஜாதிக்காரன் விளைவிக்கிற அரிசியை தான் சாப்பிட்றானா அப்படின்னா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜாதிக்காரர்கள் நெய்கிற துணியை தான் இவங்க உடுத்துறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாத்துலேயுமே கலப்படமாக இருக்கிறோம் மனிதர்கள் அப்படிங்கும்போது இந்த ஜாதியை ஏன் காதலில் மட்டும் எடுத்து புகுத்துறீங்க அப்படிங்கிறது தெரியல. மேலும் இந்த கொலை சம்பவம் நடந்த அந்த இடத்தை சுர்ஜித்தோட தாய் தந்தை
அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்வையிட்டு இருக்கிறாங்க. மேலும் அங்க இருக்கிற அரிவாள், மிளகாய் பொடி எல்லாமே இவங்களால திட்டமிட்டு கொடுக்கப்பட்டது தான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ஊர்ஜிதமாகி இன்னைக்கு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குங்க. அலோபதியில் சிகிச்சை பெற்றுட்டு இருந்த இந்த கவினோட தாத்தாவை நான் இங்கே கொண்டு வாங்க, நான் சிகிச்சை அளிக்கிறேன் அப்படின்னு சித்த மருத்துவமனைக்கு கொண்டு வர சொன்னது யாரு? உங்க மகள் சுபாஷினி தானே. அப்போ முதல்ல நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டியது யாரை? கவின் அந்த இடத்துக்கு வந்த பின்னரே கரெக்டாக சுர்ஜித் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்படிங்கும் போது இது சுர்ஜித்துக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக கவின் இருக்கிற டைமில் எப்படி வந்தான்? சுர்ஜித் நல்லா பேச செய்ய இருக்கிற ஆள் அப்படிங்கிறதுனால தான் கவின் போயிருக்காரு. இல்லைன்னா போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு ரக்கடான ரூடான ஆள் அப்படின்னா ஏன் போகணும்? கவினோட தந்தையுமே சொல்லியிருந்தாரு, வாங்க மச்சான் போங்க மச்சான் தான் சொல்லி கூப்பிடுவான் சுர்ஜித் என் மகனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சுர்ஜித்தோட பெற்றோர் எஸ்ஐ சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகிய நீங்க முதல்ல சுர்ஜித்தையுமே நீங்க அப்படி கொலை பண்ணியிருக்கணுமே. அடுத்த சாதிகாரனை மச்சான்னு கூப்பிட்டானே, அப்போ சுர்ஜித் செய்யறது நியாயம் இல்லை. அதாவது நீங்க கொலை செய்யணும் அப்படின்னா அவனை மச்சான் மாமா எல்லாம் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துடுவீங்க. ஆனா அவங்களோட உறவு மட்டும் தேவையில்லை, அவங்களோட சம்பந்தம் மட்டும் தேவையில்லை அப்படிங்கிறது ரொம்பவுமே தவறுங்க. இப்படி இருவருமே பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகளாக இருக்காங்க. இவங்க மக்களை சாதி ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ எந்தவித சட்டத்தையுமே உபயோகப்படுத்தக்கூடாது. அது அவங்களுக்கே தெரியும். எல்லோருமே சமம் அப்படிங்கிற ஒரு பாடம் அவங்க படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தன்னோட மகனையே கொலை செய்யறதுக்கான திட்டமும் தீட்டி கொடுத்து அவனுக்கு அந்த ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. இந்த சுர்ஜித் மிளகாய் பொடி தூவி வெட்டும் போது கூட கவின் ஓடி இருக்காருங்க. ஓடினவரை துரத்தி வெட்டியிருக்கான் அப்படிங்கும் போது கவினோட இன்டென்ஷன் நல்லாவே புரியுது. இவன் இன்டென்ஷனாலாக தான் வெட்டியிருக்கான் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஏன்னா ஒரு ஆத்திர அவசரத்தில் பண்ணுறவன் இப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. எல்லாமே ப்ரீ பிளான்டு தான். அதாவது இந்த வழக்கு ஆரம்பித்த போது இவங்க குடும்பமாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கவினோட தந்தை தாயார் எல்லாம் சொன்னாங்க. அப்போ எதுவுமே விசாரிக்காமல் எப்படிங்க ஒரு முடிவுக்கு வர்றதுன்னு தான் எல்லோருக்குமே இருந்திருக்கும். பாதி மனசாக தான் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனால் இப்போ இது ஊர்ஜிதமானப்போ இப்படி கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி கூட மனிதர்கள் இருக்காங்களா? இப்படி ஒரு சக மனிதனை ஜாதியை வச்சு மட்டும் மதிக்கக்கூடிய ஜாதி வெறி பிடிச்சவர்கள்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறது இந்த வழக்கில் வெளியே வருதுங்க. ஆகையால தான் எல்லோருமே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பேருக்கு ஒரு ஜாதி வன்கொடுமை சட்டம் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு திருத்தமான சட்டம் எழுதப்படணும், தனி சட்டம் எழுதப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் இது அரசு காதில் விழுந்ததா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதனால் முதலமைச்சர் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் கரெக்டாக செயல்படுதா, இதை இன்னும் தனி சட்டம் மாற்றி எழுதணுமா அப்படிங்கிற விஷயங்களை கரெக்டாக நோட் பண்ணி செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவரோட ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்காருங்க. மேலும் இதுபோல் சாதிய கொலைகளை செய்ய தூண்டுகிற அந்த குரூப் யார், அவங்களுக்கு என்ன வேலை, இது ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிறதையுமே மானிட்டர் பண்ணணும், அவங்களையுமே கைது செய்யணும் அப்படிங்கிறதும் இவரோட வேண்டுகோளாக இருக்குது. அப்படி நாம் இந்த வழக்கை மட்டும் விட்டுட்டா மேலும் இது போல் பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இவர் சொல்லக்கூடியதாக இருக்குது. இது உண்மைதான். மேலும் தனி சட்டம் எழுதப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஜாதி மன நோயாளிகளை திருத்துறதுக்காகவாது கண்டிப்பாக இந்த சட்டமானது எழுதப்படணும். இதை அரசு உறுதிப்படுத்தணும். இப்போ வரைக்குமேங்க நிறைய சாதிய கொலைகள் நடந்திருக்கு. ஆனால் அப்போ எல்லாமே இந்த சட்டங்களை பல திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நிறைய வழக்கறிஞர்கள் பேசுறதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஏன் அரசு இன்னும் இதில் கவனம் செலுத்தாமல் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. அரசியல் கட்சி தலைவர்களும் பல பேர் இந்த மாதிரியான சாதிய கொலைகளுக்கு எதிராக பேச மாட்டாங்க. அதுவுமே நம்ம நோட் பண்ணணும். சிலர் மட்டும்தான் இவங்க கூட நின்னாங்க. இந்த கவின் கொலை அப்பவே நம்ம பார்த்தோம். இந்த கவினோட கொலை சம்பவம் நடந்தப்பவே பார்த்தோம். பல பேர் இந்த சம்பவத்தை பற்றி பேசவே கிடையாது. ஸோ சிலரால் சொல்லப்படுற மாதிரி சாதியை பற்றி பேசினா அவங்களுக்கு ஜாதி ஓட்டு கிடைக்காது, அதனால தான் பேச மாட்டுறாங்க தலைவர்கள் நிறைய பேர் அப்படின்னு குற்றம் சாட்டி வராங்க. அது உண்மையோ அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமாக இருக்குங்க. இது ஒரு இடத்தோட பிரச்சனையோ இல்லை ஒரு குடும்பத்தோட பிரச்சனையோ அப்படின்னு நாம் கடந்து செல்ல முடியாது. இது ஒரு சமூகத்தோட பிரச்சனை, இது ஒரு சமத்துவத்தோட ஒரு பிரச்சனை. இப்படி ஜாதி ஜாதி ஜாதின்னு வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தானுங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரையும் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தமிழ்நாட்டுக்குள்ளே நிலவாதுங்க. இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தது நமக்கு என்னப்பா,
நமக்கு எந்த சின்னம் வேணுமோ அந்த சின்னத்தில் பட்டனை அழுத்திட்டு ஓட்டை போட்டு போக வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த விஷயம் நாளைக்கு உங்கள் வீட்லேயுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்தாதான் எனக்கு புத்தி வரும், அது வரைக்கும் நான் இப்படி தான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கள நாம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு கடுமையான சட்டங்கள் இயற்றப்படணுங்க. எப்படி ரேபிஸ் ஆனது அதிகமாகுது, இது எப்படி இந்த பரவுதுன்னு பார்க்கும்போது நாய்களால பரவுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சுமோட்டோவா இந்த கேஸை எடுத்துட்டு வந்து விசாரிச்சு ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்களோ அதே போல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த சாதிய கொலையும். இதுபோல மனிதர்களுக்கு துன்பம் ஏற்படுத்துகிற இந்த சாதிய வெறி பிடித்தவர்களுமே கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதான் பல பேரோட வேண்டுகோளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரியான சட்டங்கள் திருத்தி எழுதப்படும் அப்படிங்கிறத நம்புவோம். இந்த கவினோட கொலை வழக்கு நடந்தப்போ பார்த்தீங்கன்னா பல ஜாதி தலைவர்களுமே சுர்ஜித்துக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். முதல்ல இவங்க மேலே வழக்க பதியணும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா இவர்கள் கொலை நடந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட அவங்க இதை கெத்தாக தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க கொடுத்த சில இன்டர்வியூகளில் தெரிய வருது. இந்த மாதிரியான ஜாதி மன நோயாளிகளை முதல்ல அரசு கவனம் செலுத்தி தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கோரிக்கை. இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவாக அந்த தனி சட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வழக்குக்கான அப்டேட் பெருசாக பல செய்தி ஊடகங்களில் பேசப்படலை. அப்படி இந்த வழக்குக்கான அப்டேட்டை எதிர்பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வழக்கை பற்றின உங்களோட தாட்ஸையும் கமெண்ட்டாக போடுங்க. நான் கண்டிப்பாக எல்லோட கமெண்ட்ஸும் படிக்கிறேன். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதிபாபு. நன்றி.